பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நேற்று ஒரு தினசரி நாளிதழில் வந்த செய்தி, இப்படி ஒரு விஷயம் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வியக்க வைத்திருக்கு. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஆளாளுக்கு இரட்டை இலக்கத்தில் சீட்டு வேணும், எங்களுடைய தகுதிக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எங்களுக்கு போன தடவை நீங்கள் கொடுத்த மாதிரி 6 சீட்டோ 5 சீட்டோ 4 சீட்டோ போதாதுங்க, எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் அதாவது 10க்கும் மேற்பட்ட சீட்டுகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அதே போல் மற்ற கட்சிகள் மதிமுக, பண்ருட்டி வேல்முருகன் அவரை தமிழக வாழ்வுரிமை கட்சியெலாம் வச்சிருக்காருல, அவருக்கெல்லாம் போன தடவை ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன தடவை வாங்கினதை விட அதிகமான சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதில் இந்தியாவில் நாங்கள் 99 எம்பிக்கள் வச்சுருந்தாலும் தமிழ்நாட்டில் 10 எம்பிக்கள் எங்க கிட்ட இருக்காங்க. ஸோ 40ன்னு எடுத்துக்கிட்டாலுமே நாங்கள் 4ல் 1 பங்கு எம்பிக்கள் வச்சிருக்கோம். அதனால 5ல் 1 பங்கு எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்களா எம்பி சீட்டில் 10க்கு 10 ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி நீங்க எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு கொடுத்தாலும் அதுலயுமே நீங்க எத்தனை சீட்டு கொடுக்குறீங்களோ அத்தனை சீட்டுகளை நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுமே திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அதிகாரப்பூர்வமாக தொடங்கவில்லை என்றாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் பேசுவாங்கல்ல, மறைமுகமா எங்களுக்கு இத்தனை இடங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி கன்வே பண்ணும் பொழுது இது போன்ற கோரிக்கைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால தமிழக முதல்வரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயங்கர டென்ஷன்ல இருக்காராம். ஏன் அப்படின்னா 2017ஆம் ஆண்டுல இருந்தே இந்த கட்சிகள் எல்லாமே திமுக கூட்டணியில ரொம்பவே அணுக்கமா இருந்துகிட்டு இருக்காங்க, இணக்கமா இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் நம்மளுடைய ஆதரவால தான் உருவாகி இருக்காங்க. அவங்க தனித்து போட்டியிட்டாலோ அப்படி இல்லைன்னா அதிமுக கூட்டணியோ இல்ல வேறு ஏதாவது கூட்டணியில இணைந்து போட்டியிட்டு இருந்தாலோ இத்தனை தொகுதிகள் அவங்க ஜெயிச்சிருக்க முடியுமா? எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ கிடைத்திருப்பார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்படி இருக்கும் சூழ்நிலையில நம்ம அவங்கள தொடர்ந்து ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா அவங்க நம்மளை முக்கியமான காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளிடுறாங்க, ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. நம்ம தேர்தல் பணிகளை பார்க்கவா இல்லை இவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கவா அப்படிங்கிற மாதிரி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும், இந்த 2026 தேர்தலில் ஏன் நம்ம தனியா போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல்வருக்கு எழுந்துள்ளதாக அந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த செய்தியை அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்ததுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்களுடைய சோசியல் மீடியாக்கள் எழுதியிருந்தாங்க. வானம் இடிந்து கீழே விழுந்தாலும் விழும், இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காது. திமுக அதன் வரலாற்றில் என்னைக்குமே தனித்து நின்று போட்டியிட்டு ஜெயிச்சது கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தனித்து நின்று போட்டியிட்டு ஜெயிச்சது மட்டும் கிடையாது, தனித்து நின்று போட்டியிட்டதே கிடையாது. எப்படியாவது ஏதாவது ஒரு கட்சி கூடையாவது கூட்டணி சேர்ந்து தான் போட்டியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். திமுக 234 தொகுதிகளிலையும் தனித்து போட்டியிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த ஒரு சம்பவம் நடக்குமா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அப்படியே பாத்தீங்க அப்படின்னா எப்படி திமுக இந்த கூட்டணி கட்சிகளை தவிர்த்து விட்டு நம்ம தனியா போட்டியிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதே போல அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு தோணும் இல்லையா? அப்படி எண்ணத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்கிறதா கூறப்படுது. சோ குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா விசிக, சிபிஎம் இந்த 2 கட்சிகளுமே திமுக மீது அடிக்கடி அதிருப்தியை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்கள் தொடர்ந்து திமுக அரசை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ இந்த மாதிரியான கட்சிகள் விஜய் கூட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. எப்படின்னா நாளுக்கு நாள் விஜய் தீவிர அரசியல்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய கடைசி படத்தினுடைய ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. எப்பவுமே விஜய் அவர்களை நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருந்தது? இவர் வீட்டில இருந்தே அரசியல் பண்றாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ விஜய் அவர்கள் தொடர்ந்து பொது நிகழ்வுகளில் கலந்துக்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதே போல அவர் வீட்டில் சும்மா இருந்தாலுமே அரசியல் சம்பந்தப்பட்ட மீட்டிங்கள் நிறைய நடத்திக்கிட்டு இருக்காராம். அவங்க கட்சியை சேர்ந்த பல முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து நீங்க மக்கள் பிரச்சனைகளை போய் பாருங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம நிர்வாகிகள் அந்த வேலைகளை கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதோட சேர்த்து இவருமே கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமா முக்கிய புள்ளிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காராம். அதாவது ஒரு பிரிட்ஜ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் பாலமாக செயல்படக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, அவங்க கூட விஜய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கதா கூறப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றாங்க. இன்னைக்கு தமிழகத்தின் முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அவர் அவருடைய ஆதரவாளர்கள் கூட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறதா கூறப்படுது. அந்த ஆலோசனை கூட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவர் ஒரு தனி கட்சி துவங்க போவதாகவும்
அந்த கட்சி விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்காக தான் அந்த கட்சியை தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா, ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் தனியாக கட்சி தொடங்கினாலும் அவர் என்டிஏ கூட்டணியில தொடருவார் அப்படின்னும் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்குள்ள அனுமதிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கூட்டணி கணக்குகள்லாம் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம், தேர்தல் பணிகள் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் தமிழக முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து டெல்டா பகுதியை குறிவச்சு தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி கூட திருவாரூருக்கு போயிட்டு வந்தாரு. நாளை மாலை மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு போக இருக்காரு. அங்க பல நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்றது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளை சந்திக்கிறதாகவும் கூறப்படுது. ஏற்கனவே உடன்பிறப்பே வா அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பின் மூலமா கட்சியினரை சந்தித்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல நிறைய பாசிட்டிவான கமெண்ட்களும் வந்திருக்கு, அதே போல நெகட்டிவான கமெண்ட்களும் வந்திருக்கு. முதல்வர் அவர்கள் தொடர்ந்து அந்த நெகட்டிவான கமெண்ட்களை சரி செய்து நம்ம அடுத்த தேர்தலையும் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில தான் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் இந்த சந்திப்பு நடக்க இருக்கிறதா கூறப்படுது. சோ இப்படித்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் பணிகள் போய்கிட்டு இருக்கு. இதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தமிழகத்தின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, அவங்க டெபாசிட்டை இழந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதற்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன ஜோசியம் பார்க்கறாரா இல்ல கருத்து கணிப்பு நடத்துறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக அடிமை பாசிச மாடல் அரசை நடத்திக்கிட்டு இருக்கு, அவங்க ஒரு சார்பு அரசியல் பண்றாங்க, தங்களுடைய கூட்டணி கட்சிகளை அடிமையா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ தேர்தல் நெருங்க இப்படி தலைவர்கள் ஒரு கருத்து சொல்றதுக்கும் அது மற்ற கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எதிர்கருத்து சொல்றதுமா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தொடர்ந்து இது போன்ற அரசியல் நிகழ்வுகள் நம்ம தமிழகத்தில் நடக்க இருக்கு. ஏன்னா தேர்தல் நெருங்க இது இன்னுமே சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போன்ற நிகழ்வுகளை தான் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. இது நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சனி அப்படின்றது நீச்சமாகிறது தான் நம்ம ரொம்ப நல்லது. இப்ப இந்த ராகு திசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது, தட்டால் போட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க, கல்யாணமே நடக்காது, கிட்ட வரும், இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி போய்கிட்டு இருக்கும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது. ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க. ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே, இத்தனை பேர் கூடிட்டாங்களே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.